ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா வடம். இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விமல், அப்புறம் நம்ம நட்டி, அப்புறம் நம்ம முனிஷ்காந்த், பாலசரவணன், ஏகப்பட்ட பட்டாலுமே இருக்காங்க இந்த படத்தில் லீட் ரோலில். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் இன்டர்மிஷன் கிளைமேக்ஸ்லேயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. படம் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட நல்ல லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு நீட்டாக இருக்குது படம். வடம்ன்றது இந்த மஞ்சு விரட்டு மாடு கட்டுற கயிறையும் அந்த தேர் எழுதுகிற கயிறையும் சொல்லுவாங்க, அதுதான் வடம். இதுதான் படத்துக்கு பேருக்கான எக்ஸ்ப்ளனேஷன். படம் நல்லாவே இருக்குது, ஒரு மண் வாசனையோடு இருக்குது படம். ஒரு கிராமத்து சைடில் ஒரு ஃபீல் குட் மூவியாகவே இருக்குது. விமலுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் படம்னே சொல்லலாம். ரொம்ப அவருக்கு ஃப்ளாப்பான படத்துக்கு நடுவில் ஒரு ஹிட் மூவினே சொல்லலாம். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/5 கொடுக்கலாம். பிகாஸ் சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே சில இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எக்ஸலண்ட்டாக அண்டு மார்வலஸான சீன்ஸ்லாம் ரொம்பவே எலிவேட் பண்ணுது. அந்த இமானோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்மும் எலிவேட் பண்ணுது இந்த படத்தோட ப்ரெசன்ஸ் அண்டு நீட் அண்டு க்ளீன் பிக்சராக இருக்குது இந்த படம். இந்த படம் ஒரு நல்ல அட்டம்ப்ட். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, தாய் கழுவி படம் பார்த்தாச்சு, ஓகே நெக்ஸ்ட் இந்த படம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? இல்லடா ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். உரைக்க புகழடித்து ஊரடி ஆட்சி வேலவரது பாண்டி முனி காலை தனது 51வது களத்தில் மிக சிறப்பான முறையில் ஒருத்தரோட தலையெடு வாங்களா பண்றவன் பின் வாங்குவான், ஆனா கௌரவத்துக்காக பண்றவன் பின் வாங்கவே மாட்டான். ஒருத்தரோட இனிமே மறைஞ்சிருந்து போடுறதுக்கு ட்ரை பண்ண. ஆலியார் எல்லாம் தொழில் செய்யறவங்களா இருக்காங்க, இறங்கி